எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி நேயர்களே, கடகராசி அன்பர்களே, உங்களை இந்த சிறப்பு பதிவிற்கு செவ்வாயின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவை தருவதிலே மிக மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சியோடு இந்த பதிவினை உங்களுக்கு கணித்து தருகின்றேன். இதிலே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்ற பொது பலன்களோடு மட்டுமல்லாமல், செவ்வாய் பகவான் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே அவர் எப்படி அமைந்திருக்கிறார், அனுகூல பலன்களை தர காத்திருப்பாரா, அல்லது ஏதேனும் ஒரு எச்சரிக்கை உணர்வை தர காத்திருப்பாரா, அல்லது சிக்கல் ஏதேனும் இருக்கிறதா என்பதை பற்றி கூட ஒரு சூட்சுமமாக ஒரு மண்டல காலத்துக்குள் அறிவதற்கான அந்த ரகசிய குறிப்புகளையும், எளிய குறிப்புகள், ரகசியம் என்றால் என்ன, நமக்கு தெரியாமல் எது இருந்தாலும் அது ரகசியம்தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியாத விஷயத்தை உங்களுக்காய் இப்போது விரிவாக தருகின்றேன். சற்று விளக்கங்களோடு தருகின்றேன். ஏனென்றால் ஒரு முறை நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும் போது அதிலே ஒரு ஆழ்ந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகையினால் நேரத்தை ஒதுக்கி முழுமையாக இந்த பதிவை கேட்கும் போது எப்படி ராஜபோகம், அது என்ன ராஜயோகம், ராஜபோகம்? ராஜபோகம் என்பது கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அனுபவிப்பது. எனக்கு தெரிந்த ஒருவர் கார் வாங்கி வைத்திருப்பார், துடைத்து துடைத்து வைத்துக் கொள்வார், ஓட்டவே மாட்டார், புது வாகனம் தான். ஆனால் முக்கியமாக ஏதேனும் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஸ்டார்ட் செய்தால் ஸ்டார்ட் ஆகாது. ஏனென்றால் அதை பராமரித்து வைத்திருக்க மாட்டார். செவ்வாய் அங்கு ஏதோ ஒரு வகையில வாகனத்தை தந்தார், ஆனால் அதிலே பராமரிக்க வேண்டும் என்ற அந்த புத்தியை தரவில்லை என்பது அங்கு அர்த்தப்படும். இப்படி பல நுட்பங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 28 ஜூலை 2025 முதல் இந்த 13 செப்டம்பர் 2025 வரை கிட்டத்தட்ட ஒரு மண்டல காலம் செவ்வாய் கன்னிராசியில இருந்து உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்திலே தரக்கூடிய நெஞ்சுரம், தைரியம் இவற்றை பற்றியெல்லாம் இந்த பதிவிலே பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் அவர் உங்கள் ஜாதகத்திலே நல்லவரா கெட்டவரா என்பதை பற்றி எப்படி அறிந்து கொள்வது என்பதை பற்றியும் பார்ப்போம். அதனோடு கூட செவ்வாய் எப்படி இருந்தாலும் அற்புதங்களை மென்மேலும் தர வேண்டும், அல்லது சற்று உங்களுக்கு ஒரு சோதனை தருகிறார் என்றாலும் கூட செவ்வாயை சந்தோஷப்படுத்தி செவ்வாயினுடைய பெயரை சொல்லி வெற்றியை பெற வேண்டும். அதற்கான சக்தி வாய்ந்த எளிய பரிகாரங்களை இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தருகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவு அன்பு கரத்தை நீட்ட அன்போடு வேண்டுகின்றேன். எனது அன்பு நேயர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த பதிவிலே முக்கியமாக செவ்வாயினுடைய அந்த பெயர்ச்சி, செவ்வாய் 28 ஜூலை 2025 அன்று மாலை 7:02 மணித்துளிகள் அளவில் கன்னிராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இந்த இடத்தில்தான், அதாவது இதே கன்னிராசியில் தான் செவ்வாய் 13 செப்டம்பர் 2025 வரை இங்கே தான் தங்கி, அதாவது அவருடைய பெயர்ச்சி என்பது இருக்கும். செவ்வாய் வெளி மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு கடுமையான கிரகம் போன்று தோன்றும். ஆனால் செவ்வாயினுடைய ஆற்றல் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. செவ்வாய் தைரியம், உற்சாகம், சக்தி, கோபம், படை நடத்தக்கூடிய விஷயம், அது மட்டுமல்லாமல் பல நிலைகளிலே வெற்றிக்கும் செவ்வாய் மிக முக்கிய கிரகமாக அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மொத்த ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது 27 நட்சத்திரங்களில 3 நட்சத்திரத்திற்கு செவ்வாய் அதிபதி. சித்திரை, மிருகசீரிடம், அவிட்டம் என்ற இந்த 3 நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் இந்த நட்சத்திர மண்டலங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். செவ்வாய் மகர ராசியில் 28 டிகிரியிலே உச்சம் அடைவதும், அதாவது உச்சபட்ச பலனை அங்கிருந்து தருவார் மகர ராசிக்கு வரும்போது. அதே போல் கடக ராசிக்கு 28வது டிகிரிக்கு வரும்போது நீச்ச பலன்களையும் தருவார். அதாவது அவருடைய அருள் குறையும். உச்சம் நீச்சம் என்றால் எளிதிலே புரிந்து கொள்ளுங்கள். ஏப்ரல் மே மாசத்துல சூரியன் உச்சம் அடைவார். அப்படி என்றால் உங்களுக்கு எளிதிலே புரிகிறது. ஏனென்றால் சூரியன் அந்த ஆற்றல் சுடும், அதனால் உச்சம். அதே சமயத்துல சூரியன் அப்படியே எதிர்மறையாக ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது, அதாவது இந்த 10, 11வது மாதங்கள், நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பார்த்தால் நீச்சப்பட்டு விடுவார். அதாவது நீச்சம் என்றால் என்ன, அதனுடைய எல்லா வகையான ஆற்றலும் குறைந்து தரும்.
குளிரடிக்கும். பூமிக்கு அருகில் வருவது, பூமிக்கு தள்ளி செல்வது. இதுதான் உச்சம் நீச்சம். அதே போல் செவ்வாய் அதனுடைய கிரணங்கள் நம்முடைய உடலை கண்ணுக்கு தெரியாத கிரணங்கள் வழியாக பாதிக்கிறது. அதனால்தான் உச்சம் நீச்சம் என்று நம்முடைய முன்னோர்கள் ரிஷிமுனிகள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செவ்வாய் உச்ச நீச்சத்தை கண்டு இந்த 4 கட்டம் 27 நட்சத்திரம் ஒரு அபிஜித்து என்பது இந்த மகர ராசிக்கு உள் சிக்கி இருக்கும் அந்த அபிஜித்து நட்சத்திரம் என்று இவையெல்லாம் வடிவமைத்திருப்பார்கள். இப்படி அற்புதங்கள் இருக்கும். செவ்வாய் கிரகம் பொறுத்தவரை ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய போன் மேரோ மஜ்ஜை. அது மட்டுமல்லாமல் எங்கு சண்டை உருவாகிறது, அது ஒரு வீட்டில் இருக்கட்டும், இருவரிடம் இருக்கட்டும், அல்லது காதலியிடம் இடையே ஏற்படக்கூடிய காதலர்களோடு ஏற்படக்கூடிய சண்டை, அது சாதாரண சண்டையாக கூடலில் முடிகிறதா அல்லது யுத்தத்தில் முடிகிறதா என்பதையும் இந்த செவ்வாய் நிர்ணயம் செய்கிறது. ஆற்றல், எனர்ஜி, மின்சாரம் போன்றவற்றிற்கும் காரணியாக இந்த செவ்வாய் தான் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் போர், சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனமாக இருக்கிறானா, சுறுசுறுப்பாக இருக்கிறானா, தொழில்நுட்பம், டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ், இதற்கும் கூட செவ்வாய் அவருடைய ஆற்றலை தருவார். ஏனென்றால் எந்த தொழில்நுட்பம் வேண்டும் என்றாலும் மண் வேண்டும். மண் இருந்தால்தான் ஒரு தொழில்நுட்பமே நடக்கும். தலையில நான் மண்ணா இருக்கு என்று கேட்டால் ஆம், மண் இருக்கிறது தான். மண் இல்லை என்றால் அறிவே இல்லை. ஏனென்றால் மணல், இந்த மணலிலிருந்து தான் நம்முடைய அறிவினுடைய கூர்மை, அதில் பொதிந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இது மிகப்பெரிய கதையாக செல்லும். ஆகினால் நாம் செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கே செல்வோம். அணு ஆற்றல் எனர்ஜி. அது மட்டுமல்லாமல் எந்த வகையான ஆற்றலாக இருந்தாலும் இவற்றிற்கெல்லாம் கடவுளாக செவ்வாய் இருக்கிறார். கோள்களின் தளபதி, படை தளபதி, காவல் நாயகன் செவ்வாய். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் எனர்ஜி சார்ந்த, ஆற்றல் சார்ந்த எல்லா விஷயத்திற்கும் செவ்வாய் ரத்தத்திற்கு காரகம். ரத்தம் ஆற்றல், அது பாய்ந்தால்தான் உயிர். அதுபோன்று எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது பாய்ந்தால்தான் எந்த மின்சார உபகரணமும் வேலை செய்யும். இப்படி ஆற்றலுக்கான எல்லா விஷயத்திற்கும் மிக மிக துல்லியமாக தன்னுடைய வேலைகளை செய்பவன், படை தளபதியாக, காவல் நாயகனாக செவ்வாய் தான் இருப்பார். கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஒரு ராசியில இருப்பார். அதை விட சில சமயங்களில் அதிக மாதங்கள் ஒரே இடத்திலே டேரா போட்டு ரணகலம், ரதகலம், இரத்த களரியாக மாற்றக்கூடிய அமைப்பும் இந்த செவ்வாய்க்கு உண்டு. ஆனால் சென்ற மாதம் 28 ஜூலை 2025 வரை கேதுவோடு, ஏற்கனவே கேது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நாயகன், உள்ளிருந்தே மிகப்பெரிய அவன் ஒரு அணுகுண்டு போல வெடித்தால் யாரும் தாங்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட ஆற்றல் நாயகனோடு இணைந்திருந்தார். சில கட்டுப்பாடோடு இருந்திருப்பீர்கள், அல்லது கட்டுப்படுத்த முடியாத ஆற்றலின் காரணமாக உங்களை மீறி சில செயல்கள் நடந்திருக்கும். அதிலிருந்து இப்போது உங்கள் பிடிக்குள் சிலது வரும். இருந்தாலும் சில கவனங்கள் இப்போதும் தேவை. கன்னிராசியில செவ்வாய் பயணப்படும் போது. காரணம், சமசப்தமமாக சனி, வக்ர சனியினுடைய பார்வை பிடியிலே சிக்கி இருப்பார். வக்ர சனி என்றால் என்ன? சனி நீதியின் அதிபதி. எதை சிறிது தவறு என்றாலும் அவன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகையினால் ஏற்புடைய விஷயம் சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுடைய வேலைகளை சரியாக செய்தீர்கள் என்றால் நல்லது, நிம்மதி என்பது இருக்கும். செவ்வாய் தனது எதிரி கிரகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஜோதிட விதிகளிலே சிலது இருக்கும். கிரகங்களில் ஒன்றோடு ஒன்று எதிரி, நட்பு, உறவு, பகை எல்லாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது புதன் கிரகம், அதாவது கன்னி ராசியின் அதிபதி புதன், புதனினுடைய வீட்டிலே செவ்வாய் அவ்வளவு நன்றாக இருப்பதில்லை. சில சிரமங்கள் இருக்கும் என்று நம் ஜோதிட விதிகள் சொல்கிறது. ஆனால் இங்கு 45 நாட்கள் இருக்கும் போது சிறப்பு தருவார். புதன் கன்னிராசி. புதன் யாரு எந்தெந்த ராசிக்கெல்லாம் இனிமை தருகிறதோ அவற்றுக்கெல்லாம் செவ்வாய் இனிமையும், யாருக்கெல்லாம் கஷ்டத்தை தருமோ அவர்களுக்கெல்லாம் கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில இருக்கும். புதன் சுபர் சில ராசிகளுக்கு, குறிப்பாக மகர ராசிக்கு. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில இந்த மகர ராசி அல்லது லக்னம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்தும், செவ்வாய் எப்படி அமைந்திருக்கிறது உங்களுடைய ராசியில் என்பதை பொறுத்தும் பலன்கள் அமையும். இந்த பதிவில செவ்வாய் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா என்று நீங்களே உங்களுடைய அனுபவத்திலே தெரிந்து கொள்வதற்கான அந்த விதிகளையும் அந்த நுட்பத்தையும் இதிலே நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். அதனால் பதிவை முழுவதுமாக கேளுங்கள். சுவராக இருக்கும் பட்சத்துல இனிமையான பலன்களை தருவார். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக ஒருவரை மாற்றுவார். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில
செவ்வாய் கிரகம் என்பது மிக முக்கியம் என்பதை உணர்வார்கள். காரணம், செவ்வாய் தான் ரத்தத்திற்கு காரகன். சகோதரத்துவம், அதாவது தம்பி உடையான் படை கஞ்சான் என்பார்கள். இளைய சகோதரர்களை, இளைய சகோதரிகளை குறிக்கக்கூடியது. நிலம் ஆள வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையில இந்த நிலத்தினுடைய அம்சம் இருக்க வேண்டும். அந்த நீச்சம் பெறக்கூடிய, அதாவது சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கூட அவர்களுடைய அந்த குணாதிசயங்களினால், அதை மிக விவரமாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த குணாதிசயங்களினால் நாட்டையே கட்டுப்படுத்தக்கூடிய உயர்வுக்கு கூட செல்ல முடியும் என்று இந்த கிரகம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. மனித வாழ்க்கையில செவ்வாயினுடைய தாக்கம் அது மிக முக்கியம். இந்த தாக்கம், நீங்கள் ஒருவருடைய பேச்சிலே சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். கன்னி ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி, இதை எப்படி சமாளிப்பது? ஏதேனும் பரிகாரங்கள் இருக்கிறதா என்றால், பரிகாரங்களிலே மிகப்பெரிய நம்பிக்கை பலருக்கு இருக்காது. ஆனாலும் கூட காலப்போக்கிலே அந்த பரிகாரங்கள் பலன் தருகிறது என்பதை உணரும் போது அந்த பரிகாரங்களை செய்வது. பரிகாரம் என்றால் லட்சம், ஆயிரம், கோடி என்றெல்லாம் செலவு செய்ய தேவையில்லை. செவ்வாய் கிரகத்தை உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், செவ்வாய் கிழமைகளிலே அனுமன் வழிபாடு அல்லது அனுமனை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அனுமன் வழிபாடு என்றால் என்ன? அனுமன் கோயிலிலே சென்று வெண்ணெய், வடைமாலை எல்லாம் சாற்றி வைப்பார்கள், வாங்கி சாப்பிட்டு விட்டு வருவதா? ஹனுமனை பற்றி படிக்கும்போது அதற்குள் எப்படி வாழ்க்கையை கட்டமைப்பது, எந்த குணங்கள், தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள் வரும்போது செவ்வாய் சரியாக இல்லை என்றாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை தரும். அதனால்தான் அனுமன் வழிபாடு, அனுமன் கதையை அங்கு சொல்லுவார்கள். இதிலிருந்து அந்த பக்தி ஆன்மீக மார்க்கத்திலே ஒரு வெற்றி. ஆகினால் அனுமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே, சனிக்கிழமைகளிலே. அதேபோல் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கான வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடை செவ்வாய்க்கிழமைகளிலும் கூட நீங்கள் அனுசரிக்கலாம். அது மட்டுமல்ல, அடுத்தது துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு ஒரு பரிகாரம். ராகுகால வேளையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது செவ்வாய் மற்றும் ஞாயிறு. அது மட்டுமல்லாமல் இந்த துர்க்கை அம்மனினுடைய அந்த அம்சத்தினுடைய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தெரிந்தவரிடம் கேட்டு நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, துர்க்கை அம்மன் எல்லாம் தீயவற்றை அழித்து தைரியம், தன்னம்பிக்கையை புகுத்து மீண்டும் உலகத்திலே நன்மையை புகுத்துவார். ஆகையினால் ஒரு ஆற்றலை பாய்ச்சக்கூடிய செவ்வாய் ராசியிலே கெட்டிருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்றால், பரிகாரம் என்றால் இந்த வழிபாடுகள் எல்லாம் மெதுவாக செய்யும்போது அந்த விஷயங்களினுடைய தன்மைகளை நீங்கள் உங்களுடைய மெதுவாக நீங்கள் ஈர்த்துக் கொள்வீர்கள். எப்படி ஒரு சாதாரண இரும்பு ஒரு காந்தத்தின் பக்கத்தில் வைக்கும் போது மெதுவாக காந்தத்தை அதுவும் எடுத்து அதுவும் காந்தமாக மாறுகிறதோ அப்படி பலன் தரும். மேலும் இஷ்டி நாட்களிலே தீப வழிபாடு, ஹோமங்கள் செய்வது, ஹனுமன் சாலிசாவை படிப்பது, ஓதுவது. ஹனுமன் சாலிசா என்பது தமிழிலே அல்ல, அது வேறு மொழியிலே இருக்கிறது. இருந்தாலும் கூட அதை படித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும் போது அதற்குள் கடமையாதி முறையிலே பல விஷயங்களை, அறிவியல் சார்ந்த விஷயங்களை, வாழ்க்கையின் தத்துவங்களை சொல்லி இருக்கும். ஒவ்வொரு வரிக்கும் மிகப்பெரிய விளக்கத்தை தரலாம். ஆகையினால் அது மிக அற்புதம். கடமையாதி என்றால் ஒரு 4 எழுத்திற்குள் 4000 விஷயங்களை பதித்து வைப்பதுதான் கடப்பையாதி முறை. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் கிரகத்திலிருந்து நல்ல பலன்களை பெற செவ்வாய் கிரகத்தினுடைய விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடிய பவளம் போன்ற ரத்தினங்களை அணியலாம். ஆனால் நல்ல நுட்பமுள்ள ஜோதிடரிடம், நுட்பங்களை அறிந்த ஜோதிடரிடம் கேட்டு அணிய வேண்டும். இதிலே ஒரு சூட்சமம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில உங்கள் திறனுக்கு ஏற்ப அல்லது உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உற்றார் உறவினருக்கு அல்லது மிருகங்கள், மாடு, நாய் போன்றவற்றிற்கு கூட உணவளிப்பது நல்லது. நீங்கள் உணவளிக்கக்கூடிய, உங்கள் உணவை ஏற்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதில ஒரு சூட்சமம் இருக்கிறது. அதேபோல் இந்த நிலை என்பது, இந்த காலகட்டம் என்பது மாணவர்களுக்கு பொதுவிலே ஒரு போராட்ட குணத்தை தந்துவிடும். ஒரு 45 நாட்கள் எந்த ராசி, எந்த லக்னம் எல்லாம் இல்லை, மாணவர்களுக்கு பொதுவாக. ஏனென்றால் செவ்வாய் ஒரு ஊக்கத்தை தந்து விடுவார். அந்த ஊக்க குணம் என்பது தேவையற்ற ஆற்றலையும் பாய்ச்சிவிடும். தேவையற்ற ஆற்றலை சரியான முறையிலே நீங்கள் மடைமாற்றவில்லை என்றால் அது தப்பிலே சென்று முடியும். தேர்வு முறைகளிலே குளறுபடிகள் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கும். பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பொதுவிலே உலகத்தில் நடக்கும். திடீர் போராட்டங்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகினால் அது சார்ந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மழை பெய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் கூட திடீர் தீ சம்பவங்கள் மூண்டு
அந்த தீச்சம்பவங்களினால் பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் நம் கவனத்தில் கொள்ளும் போது எங்காவது ஒரு பிரச்சனை நிகழும், அதிகமாக கூட்டம் இருக்கும் என்றால் அதை தவிர்த்து விடுங்கள். அங்கிருந்து தப்பித்துக் கொள்ள வழியே இல்லாத இடத்துல சென்று மாட்டிக்கொண்டால் அதிலே மிதிபடக்கூடிய பிரச்சனையில சிக்காதீர்கள். காட்டுத்தீ உலகில் பல நிலைகளிலே தொல்லை தரக்கூடிய அமைப்பு, ரசாயன தீ, பெட்ரோலிய தீ, ஆலை தீ, பட்டாசு தீ என பல நிலைகளிலே சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகநிலை தான். இருந்தாலும் தனி மனித வாழ்க்கையிலே வெற்றியை தரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு நல்லவரா கெட்டவரா? எப்படி பார்ப்பது? எப்படி கண்டுபிடிப்பது? நிச்சயமாக அதை கண்டுபிடிக்கலாம். செவ்வாய் எப்படி நல்லவர் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக சனி செவ்வாய் சமசப்தம பார்வையின் தீவிரத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் இருப்பதும், மீன ராசியிலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதும், அதனுடைய 7ஆம் பார்வை சனியினுடைய தாக்கம், 7ஆம் பார்வை பிடியின் தாக்கம், மிக பலமான தாக்கம் என்பது கன்னி ராசியில் உள்ள செவ்வாயின் மீது இருக்கிறது. இது எப்போது வரை? செப்டம்பர் 13 வரை இந்த மோதல் இருக்கும். ஆகையினால் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளை இது பாதிக்கும். பாதிக்கும் என்றால் என்ன? இதனுடைய தாக்கம் இருக்கும். நீங்கள் சமநிலையிலே இருக்க வேண்டும். ஒரு ஆற்றல், ஒரு முன்கோபம் வருகிறது என்றால் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஃபிரிக்ஷன் பிட்வீன் இம்பல்சிவ் டெண்டன்சிஸ், அதாவது திடீரென்று ஒரு யாரேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் சட்டென்று ஒரு கோபம் வரும். இதை நீங்கள் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சியை மேற்கொள்ளவில்லை என்றால் சிக்கல் வரும். அதனால்தான் அந்த பொறுமைக்கும் ஒழுக்கத்திற்கும் இடையில ஒரு சண்டை. பொறுமை ஒழுக்கம் வேண்டும், அதே சமயத்துல அந்த முன்கோபம் இருக்கிறது. மனித மனதிற்குள் பதிந்திருக்கக்கூடிய அந்த ஈகோ, தான் என்ற அகந்தை இருக்கிறது. சட்டென்று யாரேனும் ஒரு வார்த்தை தவறாக நம் மீது பிரயோகப்படுத்தி விட்டால் அந்த முன்கோபம் சட்டென்று செவ்வாயினுடைய ஆற்றலை பயன்படுத்தி உடல் ரீதியாக தாக்க சென்று விடுவோம். அல்லது இந்த கோபத்தை உடலினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் மாறும். ஆகினால் இந்த 2 நிலைக்கும் இடையே சமநிலை, பொறுமை ஒழுக்கம் என்ற ஒரு நிலை, மற்றொன்று மன கிளர்ச்சியின் போக்குகளுக்கு அடிமைப்பட்டு ஒரு சிக்கலுக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடிய நிலை. இந்த சனி பார்வை தரும், அதை சோதிக்கிறது சனி. இதிலே கவனத்தோடு இருந்தீர்கள் என்றால் வெற்றி என்பது பெறக்கூடிய அமைப்பை தரும். சனி கிரகத்தினுடைய முக்கிய பார்வை பலம் என்பது கன்னிராசியின் மீது, அங்க இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது இருக்கிறது. ஆகையினால் மீன ராசியில் சனியானவர், சனி பகவான் ஆனவர் உங்களுடைய இரக்க குணம், கனவுகள் மற்றும் இந்த ஒழுக்கத்தை அதை சோதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆகையினால் இது ஒரு போராட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சனி பகவான் செவ்வாய், செவ்வாயினுடைய விஷயத்தை வைத்து ஒரு சிக்கலிலே தள்ளக்கூடிய சதுரங்க விளையாட்டை, ஒரு சதியை, ஒரு பூர்வ ஜென்ம வினை பயனினுடைய ஒரு ஏதேனும் ஒரு சிக்கலை தந்து விடுவதற்கான வாய்ப்பு, அதற்கு இடம் கொடுக்காமல் எந்த விதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவையற்ற ஆற்றலை வெளிப்படுத்தாமல் இருப்பது மிக முக்கியம். பொறுமை, சுய கட்டுப்பாடு என்பது அதனுடைய சோதனையை வென்றீர்கள் என்றால் இந்த 45 நாட்கள் செவ்வாய் உங்களை சிறப்பாக வைத்திருப்பார். கடகராசி என்பவர்களே, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் நிலையில இருந்து தன்னம்பிக்கை, தைரியத்தை தருவார். அது மட்டுமல்லாமல் சப்தமமாக வக்ர சனியினுடைய பார்வையிலே பாக்கிய நிலையிலே சனி பகவான் இருக்கிறார். ஆகையினால நல்ல ஒரு விஷயம், நிலம் சார்ந்த விஷயம், தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்கு நல்ல சாத்வீகமான முறையில் இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இந்த திறமைகளை மெருகேற்றும். அது மட்டுமல்லாமல் இதுல அற்புதமான ஒரு விஷயம், விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பலமும் உங்களுக்கு 6ஆம் இடத்தின் மீது இருப்பது என்பது எளிதிலே ஒரு நோய் இருந்தாலும் அதனை தீர்த்து கொள்வதற்கு நல்ல ஒரு பரிகாரம், குணம் கிடைக்கும், நல்ல மருத்துவம் கிடைக்கும். எதிர்நிலைகளில சற்று இனிமையாய் பேசி கையாண்டு வெற்றியை பெறுவதற்கான, மன அமைதியை பெறுவதற்கான வாய்ப்பை இது காட்டும். நிலம் வாகனங்கள் சார்ந்த விஷயத்திலே இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்க அமைப்பு. அது மட்டுமல்லாமல் இந்த துவக்கத்திலே ஒரு பாதி நாட்கள் என்று சொல்லலாம், கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் பாதி வரை புதன் மற்றும் சூரியன் இணைந்து உங்களுடைய ராசியில ஒரு புத ஆதித்ய யோகத்தை தருவதும் கூட இதுல அற்புதம். செவ்வாயினுடைய விஷயங்களை மட்டும் சொல்லும் போது மிக அற்புதம். ஏனென்றால் ராஜபோகம், அதகலம், மகிழ்ச்சி என்று தலைப்பை தந்திருக்கின்றேன். நிச்சயமாக சாத்வீகமான எண்ணங்களோடு நீங்கள் முயற்சி செய்யும் போது செவ்வாய் வெற்றியை தருவார்.
அது மட்டுமல்லாமல் புதன், குரு, சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே ஆதியோகம் என்ற அந்த அற்புதத்தின் மூலமாக இனிமையை தரக்கூடிய சுபர்கள் 6, 7, 8 இருக்கும்போது சில நாட்களிலே 8ஆம் இடத்துல ஏற்படக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் லக்ஷ்மி யோகத்தை தரக்கூடிய நிலையும் எப்போதெல்லாம் குரு மற்றும் சந்திரன் தொடர்பு பெறுகிறதோ இந்த 48 நாட்களில் இது பல முறை நிகழும். குறைந்தது ஒரு 6, 7 முறையாவது நிகழ்வதற்கு வாய்ப்பு. ஆகையினால அப்படி உள்ள நிலைகளில் மிகப்பெரிய வெற்றியை தரும், ராஜயோகத்தை தரும், வெற்றியை தரும். வெற்றியை மட்டுமல்லாமல் அதை கடந்து சாதனை. வெற்றி என்பது என்ன? பாஸ். 35 மார்க் எடுத்தாலே ஒரு மாணவனை பாஸ் என்று அறிவிப்பார்கள், தேர்ச்சி பெற்று விட்டான் என்று. அப்போது இந்த 33% மேல் என்றாலே உலகத்துல ஓரளவிற்கு எல்லாவற்றையும் அந்த விஷயத்திலே தெரியும், கற்றுக்கொள்வான், கற்றுக்கொண்டு விட்டான் என்று அர்த்தம். ஆகினாலே இப்படி பாஸ் மார்க் மட்டுமல்ல, மாணவன் முதல் மாணவனாக, ஊரிலே முதல் மாணவன், அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கல்வி சாலையிலே, பள்ளிக்கூடமோ கல்லூரியோ முதல் மாணவன் என்று சாதனையை தரக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் சனி, செவ்வாய் சம சப்தமம் என்பது 3ஆம் இடத்திற்கும் இந்த 9ஆம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு பெறுவது என்பது அது ஒரு ராஜயோகம், அற்புதம். அதனால்தான் ராஜயோகம் மட்டுமல்ல, இதுல ராஜபோகமும் இருக்கிறது என்று அதிலே தந்திருப்பேன். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே அமைகிறார் என்பது அது எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் தரும். செவ்வாய் கடகராசியை பொறுத்தவரை 5 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. ஒரு கேந்திரம், ஒரு கோணம். இதற்கான அதிபதி 3ஆம் இடத்திலே உபஜயஸ்தானத்திலே வந்து மறைவது என்பதும், இந்த ராஜயோக கிரகமாக இருக்கக்கூடியவர் ஒரு அற்புதம். அந்த அற்புதம் கேந்திர கோணாதிபதி 3ஆம் இடத்திலே உபஜயத்திலே இருக்கும்போது, 9ஆம் இடத்திலிருந்து வக்ரசனியினுடைய உக்ர பார்வையில இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட், நட்பு கிரகம். ஆகையினாலே இது ஒரு யோக கிரகம் என்றே அழைக்கலாம். செவ்வாய் கன்னி ராசியிலே பயணப்படும் போது 3ஆம் வீட்டில பல அற்புத பலன்களை நிச்சயமாக மற்ற ராசிக்கு தருகிறார், தரவில்லை என்று இருந்தாலும், உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே அவர் நல்லவர் கெட்டவர் என்ற நிலை எப்படி இருந்தாலும், சுபருடைய தொடர்பு பெற்றிருக்கிறார் இல்லை என்று இருந்தாலும் கூட ஓரளவிற்கு அனுகூல பலன்களை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே இருக்கிறார். இப்போது கோல்சார ரீதியிலே பார்க்கும்போது தனம், பணம் சம்பாதிக்கக்கூடிய, குவிக்கக்கூடிய அற்புதத்தை தருகிறார். தந்தை வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சட்டென்று தீரக்கூடிய அமைப்பு, சட்டென்று மாறும் வானிலை எப்படி ஒரு நன்மையை தருகிறது, அதுபோன்று நீண்ட நாட்களாக 10 ஆண்டு காலமாக பதிந்திருந்த பிரச்சனைகளிலிருந்து விலகிக் கொள்வதற்கு ஒரு ஏற்றம் என்பது இருக்கும். பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய அந்த வீர தீரமான, அது மட்டுமல்லாமல் ஸ்கில், ஒரு நுட்பத்தோடு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. ஒரு நிலையில கவனமாக இருக்க வேண்டியது. 3ஆம் இடத்துல தேவையில்லாத பேச்சு, பொய், புரட்டு. செவ்வாய் என்றால் டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ், தொழில்நுட்ப அந்த வல்லமையை தரக்கூடியவர். அந்த தொழில்நுட்பத்தை சனி பகவானுடைய உக்ர பார்வை வேறு இருக்கிறது. அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த சிக்கல் என்பது இருக்கக்கூடிய எல்லா பலன்களையும் அடித்து செல்லும். வரக்கூடிய தன லாபத்தை அது தரித்திரமாக மாற்றிவிடக்கூடிய நிலைக்கு மாற்றிவிடும். ஆகையினால பேச்சில் உண்மை, நடத்தையில் உண்மை, நேர்மை, உழைப்பிலே வெற்றி, பராக்கிரமம். பராக்கிரமம் என்பது என்ன? மற்றவர்களுக்கு நன்மையை செய்வது, நமக்கும் சுயநலமாக நன்மையை பெற்றுக் கொள்வது. அப்படி நாம் விதை விதைக்கிறோம், ஒரு மரத்தை வளர்க்கிறோம். அந்த மரம் வளர வேண்டும் என்ற எண்ணம் இதனோடு இருக்கும். அந்த மரம் வளரும் போது அதையும் வளர்த்து அதனுடைய பழங்களை பெற வேண்டுமே தவிர, இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி கொண்டே இருந்தால் நாளைக்கு விதையும் இருக்காது, பழமும் கிடைக்காது, மனித குலமும் அதனால் கஷ்டப்படும். அப்படி பராக்கிரமம், ஒரு நன்மை, ஒரு வேலை செய்வது, ஒரு ஆற்றலை பெறுவது என்பது இந்த காலத்திலே அந்த ஆற்றலை நல்ல வழியிலே மடைமாற்றி செலவு செய்யும் போது வெற்றியை தரும். ஆகையினாலே நன்மைகள். இதே காலத்துல 13 ஆகஸ்ட் 2025 செவ்வாய் ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய பெயர்ச்சி. இந்த 3ஆம் இடத்துல ஹஸ்த நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி என்பது, ஹஸ்தம் என்றால் கை, கை கொடுத்து உதவுபவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை வரும்படியாக உங்களை மனதிலே வைத்திருக்க வேண்டும். அப்படி இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை செவ்வாய் செல்லும் போது உங்களுடைய செயல், உங்களுடைய கைகள் நன்மையை செய்ய வேண்டுமே தவிர
தீமைக்காக துணை போனால் அது சிக்கலை தரும், உறவுகள் வலுப்பெறும், சகோதர விஷயங்களில வெற்றி ஏற்படும், சிறுதூர பயணங்களில இனிமை ஏற்படும், ஆக்க சிந்தனைகள் கிரியேட்டிவ் மைண்ட் செட் அதற்கான வழியை தரும், சமுதாயத்திலே புதிய புதிய தொடர்புகள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம் சார்ந்த சோசியல் மீடியா விஷயங்களில நல்ல விஷயங்களை பதிவேற்றம் செய்து தன லாபத்தை குவித்துக் கொள்ளக்கூடிய அற்புதம். 3 செப்டம்பர் 2025 சுய நட்சத்திரமான செவ்வாயினுடைய சுய நட்சத்திரம் சித்திரை. சித்திரை நட்சத்திரம் சீற்றம் பெற்றிருக்கக்கூடிய சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம். எ பவர்ஃபுல் ஸ்டார். இதுல சகோதர சண்டைகள் இருந்தால் அதை தீர்த்து கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனிமையை தரும். முருகனின் அழகும் அவனுடைய எளிமையும் அவனுடைய இனிமையும் அவனுடைய பராக்கிரமமும் இந்த நேரத்துல ஒருங்கே பெறுவதற்கு உள்ளன்போடு கருணையோடு வித் பேஷன் நீங்கள் அணுகும் போது வெற்றியை தரும். தேவையில்லாத விஷயம் என்ன? சோம்பேறித்தனம், ஆணவம், அகந்தை, கண்மம், மாயை இவற்றிலிருந்து வெளிவர வேண்டும் என்று முருகன் முக்காலமும் சொல்வான். அதை எக்காலமும் உணர்ந்தால்தான் வெற்றி என்பது நிச்சயம். பயண விஷயங்களிலே நல்ல தொடர்புகள் ஏற்படும். பயண விஷயங்களிலே தேவையற்ற அதாவது இரவு நேர பயணங்களிலோ அல்லது துணிச்சல் இருக்கிறது என்று துணிந்து செயல்படுகிறேன் என்று எப்படிப்பட்ட வாகனமாக இருந்தாலும் கவிழ்த்துவிடும். ஆகையினால் விபத்து ஏற்படாமல் காத்துக் கொள்வது சிறப்பு. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடைய பார்வை இருப்பதால் உறவுகளிலே கவனத்தோடு இனிமையை பேணுங்கள். உங்களுடைய குழந்தைகளிடம் இனிமையை பேணுங்கள். குழந்தைகளுக்கு வீரதீர செயல்களை சொல்லித் தரலாமே தவிர அதற்காக கையிலே வீரதீரத்திற்கான பொருட்களை தந்து அழகு பார்ப்பது என்பது சிக்கலை ஏற்படுத்தும். சட்ட சிக்கலை இந்த நேரத்திலே சந்தித்தீர்கள் என்றால் அது தொடர்ந்து உங்களை வருத்தப்பட செய்யக்கூடிய சூழ்நிலையை தரும். இதுதான் நெகட்டிவ் பாயிண்ட். நீங்களாகவே சென்று பழைய விஷயங்களை கிண்டி கிளறி அதில் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் எடுத்து வைத்தீர்கள் என்றால் அது நிச்சயம் பிரச்சனையை தரும். அதே சமயத்துல நீண்ட நெடுநாட்களாக தடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை அது உங்களுக்கு உன்னதத்தை தரும், சிறப்பை தரும், பாதகத்தை தராது என்ற வேலைகளை ஈடுபடும் போது மகிழ்ச்சி. செவ்வாயினுடைய பார்வை பலம் 6ஆம் இடத்துல. இந்த 6ஆம் இடம் என்பது குரு பார்வை, சனி வக்கர பார்வை, கேதுவின் தாக்கம், சுக்கிரனின் பார்வை. ஆகையினால கடன், நோய், எதிரிகளின் விஷயத்துல சற்று விட்டு கொடுத்து புத்தியோடு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றி. இவற்றிலிருந்து வெற்றி. செவ்வாயினுடைய 9ஆம் செவ்வாயினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்துல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலையில இருக்கிறது. நிலம் சார்ந்த விஷயத்திலே நன்மை, தந்தை வழியிலே அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. செவ்வாயினுடைய பார்வை 10ஆம் இடத்திலும் அமைகிறது. ஆகையினால புகழ் கெடக்கூடிய விஷயங்களை எதுவும் செய்யாதீர்கள். சமூக நிகழ்வுகளில வெற்றி பெற வேண்டிய அந்த அத்தியாவசியம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ஆகையினால் சமுதாயம் எதை சரி என்று சொல்கிறதோ அதை செய்து வெற்றி பெறுவதற்கான வழியை பாருங்கள். கூடுதலாக உங்களுக்கு பரிகாரம் என்ன? உண்மையோடு இருங்கள், உள்ளன்போடு இருங்கள். கோபத்தை, ஈகோவை, ஆணவம், கர்மம், மாயை முற்றிலும் தவிருங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களோடு பிறந்திருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு வயதிலே குறைந்திருப்பவர்களோடு நல்ல உறவை பேணுவதற்கான முயற்சி எடுப்பதும் கடகராசி என்பவர்களுக்கு வெற்றிகள் பலவற்றை குவிக்க இந்த மண்டலம் 48 நாட்கள் செவ்வாய் கன்னி ராசியில் பெயர்ச்சி என்பது வெற்றி தரும். பொதுவிலே சொல்ல வேண்டும் என்றால் கன்னி ராசியிலே செவ்வாய் என்பது கடலும் மற்றும் என்பார்கள். இப்போது கெட்ட விஷயங்கள் எல்லாம் வற்றி நல்லவைக்கான வழியை தரக்கூடிய யோக நிலை உங்களுக்கு. ராஜயோக கிரகம் வெற்றியை தரும். இப்போது எளிய முறையில செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்திற்கு நல்லவராக இருக்கிறாரா கெட்டவராக இருக்கிறாரா என்று எப்படி கண்டுபிடிப்பது? இந்த 45 நாட்களை சோதனை காலமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஜோதிடம் சென்றாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சரியாக சொன்னால்தான் அவர் கணிக்க முடியும். ஏனென்றால் தெய்வம்தான் அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கும். தெய்வமாக பூமியிலே எல்லோரும் பிறந்து விடுவதில்லை. ஆகினால் செவ்வாயினுடைய தன்மையை கண்டுபிடிப்பதற்கு செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதா என்று தெரிவதற்கு, அதாவது செவ்வாய் பலவீனமான நிலையில உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரங்கள்ல பண பிரச்சனை வருகிறதா அல்லது பண பிரச்சனை படிப்படியாக இந்த காலத்திலே அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அதோடு கூட சொத்து சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் தகராறு சிக்கல் என்பது அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் செவ்வாய் அதற்கான பரிகாரம் என்பது நான் முன்னர் சொன்னது செய்ய வேண்டும்.
அதே போல் செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்துல அசுப நிலையில இருக்கும்போது அதிகப்படியான உணர்ச்சி, ஏற்ற இறக்கங்கள், திடீரென்று கோவப்பட்டு கண்ட்ரோல் செய்ய முடியாமல் ஒரு கோபத்தை பட்டு அதனால் ஒரு சிக்கல், அதனால் ஒரு மன அழுத்தம் என்று இருக்கிறதா? திடீரென கட்டுப்படுத்த முடியாத முன்கோபம் வருகிறதா என்று பாருங்கள். அப்படி என்றால் இதற்கு பரிகாரம் பயிற்சி தான். யோகா தியானம் என்ற பயிற்சி தான் இதற்கு பரிகாரம். அதேபோல் எல்லாம் சரியாக வைத்திருந்தேன், இருந்தாலும் எல்லாவற்றையும் சீராகத்தான் செய்தேன், உடற்பயிற்சி எல்லாம் இருந்தாலும் உடல் நலத்திலே லேசான ஏதேனும் ஒரு சோர்வு இருக்கிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, ஏதோ உடல்நல பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆனால் தெரியவில்லை, வயிறு சார்ந்த செரிமான கோளாறு எல்லாம் திடீரென்று வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு சீராக இல்லை என்று புரிந்து கொண்டு அதற்கான பரிகாரம், அதற்கான விஷயங்களை செய்யுங்கள். அதற்கான அறிவியல் பூர்வமான விஷயங்களை செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கண் நோய் வருவதற்கு அல்லது சிறுநீரக கற்கள் வருவதற்கு, இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு, பிளட் பிரஷர் கூடுதல், இவற்றில் அல்லது புதிதாக ரத்தம் சார்ந்த நோய்கள் ஏதேனும் வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலே சரியில்லை என்று உடனடியாக அதை சீர் செய்ய தகுந்த மருத்துவத்தை எடுப்பதுதான் பரிகாரம். அப்போது சீராகிவிடும். அதற்கு அடுத்தது சில நேரத்துல செவ்வாய் தசையோ புக்தியோ நடக்கும்போது டெம்பரரியாக கூட ஒரு கோளாறு வரும், தற்காலிகம். அதை அவ்வப்போது மருந்து மாத்திரை எடுத்தோ அல்லது யோகா தியானம் செய்தோ சீர் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் குடும்ப உறவுகளில் வாழ்க்கை துணையோடு சண்டை, காதலோடு ஏதோ ஒரு யுத்தம் அல்லது பொய் புகார் போன்ற விஷயம், சட்ட சிக்கல், திருமண தாமதம் அல்லது திருமணம் முடிவது போன்று இருப்பது தள்ளி கொண்டிருக்கிறது என்றால் இந்த 45 நாட்களிலே செவ்வாய் உங்களுடைய ராசியில் அவர் நல்லவராக இல்லை. ஆகினால் நல்லவராக மாற்றக்கூடிய முயற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைப்பதன் மூலமாக செவ்வாயை சீரமைத்துக் கொள்ளலாம். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவிங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். நான் ஒரு சிறிய விஷயத்தை ஒரு 8 நிமிடம் 4 நிமிடத்தில் கூட இதை நான் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட செவ்வாய் என்றால் ஜோதிட ரீதியில வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் பயன் தருகிறது என்று நம் முன்னோர் ரிஷிகளும் என் குடும்ப வழியில நான் கற்ற விஷயங்களையும் மிக சுருக்கமாகத்தான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆகையினாலே தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது ஜோதிட கருத்துக்களையும் ரகசியங்களையும் உங்களுக்காக நான் பகிர தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.